அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலாபலன்களை பார்க்க போகிறோம். ஏற்கனவே மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ராசிகளுக்குரிய அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கான பலாபலன்கள் பதிவீடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலாபலன்களை நாம் பார்க்க போகிறோம். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதங்கள் கொண்டது கன்னிராசி. இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள், உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய திசையிலும், ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திர திசையிலும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் திசையிலும் பிறந்திருப்பார்கள். ஆக இந்த 3 நட்சத்திரங்கள் அடங்கியது தான் இந்த கன்னிராசி. இந்த கன்னிராசியில் சூரியனுடைய ஆதிபத்தியம், சந்திரனுடைய ஆதிபத்தியம், செவ்வாயினுடைய ஆதிபத்தியம், அதே போல இந்த கன்னிராசி அதிபதி புதனுடைய ஆதிபத்தியம் ஆகியவை அடங்கிய அவர்களுடைய குணநலங்கள், அவர்களுடைய சிந்தனைகள், செயல்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவிலே நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வம், எண்ணம், ஆவல் உள்ளவர்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, வெளி மாநிலங்களில் இருந்தாலும் சரி, தமிழகத்திலே தொலைதூர மாவட்டங்களிலே இருந்தாலும் சரி, அவர்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் இவைகளை அனுப்பி வைக்கலாம். அல்லது ஜாதகம் இருந்தாலும் அனுப்பி வைக்கலாம். அவர்களுக்குரிய பலாபலன்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் சொல்லப்படும். இதற்காக மிக குறைந்த கட்டணம்தான் வாங்கப்படுகிறது, யாரிடமும் அதிகம் வாங்கப்படுவதில்லை. ஆகையினாலே அதே போல ஜாதகம் எழுத வேண்டும், ஜாதகம் இதுவரை எழுதவில்லை, இது எங்கே சென்று எழுதுவது, எப்படி எழுதுவது என்று ஒரு சிலருக்கு மனதிலே ஒரு குழப்பம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஜாதகம் எழுத வேண்டும் என்றாலும் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு, என்னுடைய செல்போன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு, இரண்டுமே ஒரே நம்பர் தான், நீங்கள் என்னிடத்தில் ஆலோசனை பெற்று ஜாதகம் எழுதி பெறலாம். அதே நேரத்தில் எழுதப்படுகின்ற ஜாதகங்கள் உங்கள் ஊருக்கு, உங்கள் இடத்திற்கு, உங்கள் வீட்டிற்கு வருகின்ற வகையிலே சவால் மூலம் அனுப்பி வைக்கப்படும். சரி, வாருங்கள் இப்பொழுது இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குரிய பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் புகழ்பெற்ற குடும்பத்தில் பிறந்திருப்பார்கள். தெய்வ வழிபாடு, ஆச்சாரம், அனுஷ்டானம், நீதி, நேர்மை, நற்பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு தொழிலையும் சீராகவும் சிறப்பாகவும் செய்யக்கூடியவர்களாகவும், தான தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும், பிறருக்கு
ஓடி உதவும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு சிலர் விதிவிலக்காக பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் வறுமை, துன்பம், கஷ்டம் இவைகளை இளமை காலத்தில் அனுபவித்து பிற்காலத்தில் படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த ராசியில் பிறந்த ஒரு சிலர் மாமிச பிரியர்களாகவும் அலட்சிய போக்கு எண்ணம் கொண்டவர்களாகவும் அதே நேரத்தில் தைரியம், வீரியம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். இளம் வயதில் தாய் அல்லது தந்தைக்கு ஆகாதவராகவும் அல்லது ஒரு சிலர் அவர்களை இழந்தவராகவும் முன்கோபியாகவும் பிறரை மதிக்க தெரியாதவராகவும் இருப்பார்கள். ஒரு சிலர் தெய்வ நம்பிக்கை, மாடு கன்று விவசாயம் உள்ளவர்களாகவும் வாக்கு, உண்மை, நாணயம் உள்ளவராகவும் இருப்பார்கள். பொன்பொருள் சேர்க்கை, நகை நட்டு ஆடம்பர வாழ்க்கை உடையவர்களாகவும் சுபகாரியம் உள்ளவராகவும் படித்தவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு சிலர் மருத்துவராகவும் நரம்பியல் டாக்டராகவும் அதே போல வங்கிகளில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாகவும் ஆசிரியர் பணி மேற்கொள்வராகவும் இருப்பார்கள். ஒரு சிலர் நாடகம், நாட்டியம், சங்கீத கலாநிதியாகவும் அதே போல திரைத்துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய யோகத்தையும் பெற்றிருப்பார்கள். அதே நேரத்தில் கோபதாபம் உள்ளவர்கள், திடமான உடல் அமைப்பு கொண்டவர்கள், ஒரு சிலர் வியாபார நோக்கம் எண்ணம் கொண்டவர்களாக அந்த வியாபாரத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்துவர்களாக இருப்பார்கள். நெடிய தோற்றம் உள்ளவராகவும் எல்லோரிடத்திலும் பழகும் குணம், அன்பு, பாசம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு சிலர் தாய் அன்பை பெற்றவர்களாகவும் நற்செயலும் சந்தோஷ குணமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் காரிய லட்சியவாதியாகவும் அடிக்கடி வெளியூர் பயணம் மேற்கொள்பவராகவும் கண் நோய், உடல் நோய், பிரேகத்தில் மச்சம் வடு உள்ளவராகவும் அதே நேரத்தில் நிலையான மனநிலை இல்லாதவராகவும் மெத்தன படித்தவராகவும் எதிரியை நண்பனாக பாவிக்கக்கூடிய பழகக்கூடிய குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு சிலர் திருமண வாழ்க்கையிலே இருதாரங்கள் அமைந்து வாழக்கூடிய யோகத்தை பெற்றிருப்பார்கள். ஒரு சிலர் ஒரே கணவனோடு ஒரே மனைவியோட வாழுகின்ற யோகத்தை பெற்றிருப்பார்கள். அது அவரவர் ஜாதகத்தில் கிரகங்கள் 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி நின்ற நிலையை பொறுத்து அமையும். எல்லோருக்கும் இருதாரம் அமைவதில்லை. ஒரு சிலருக்கு அமையும், ஒரு சிலருக்கு ஒரே தாரத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதே நேரத்தில் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் சிவபெருமான், பார்வதியை வழிபாடு செய்யலாம் திங்கட்கிழமை நாட்களில். சுப்பிரமணிய கடவுள் விநாயகரை செவ்வாய்க்கிழமை நாட்களில் வழிபாடு செய்யலாம். மகாலட்சுமி பெருமாள் அல்லது ஸ்ரீரங்கநாதர், விஷ்ணு, வீரநாராயண பெருமாள், லட்சுமி நாராயண பெருமாள் அந்த பெருமாளுக்குரிய பெயர்களில் உள்ள திருத்தலங்களுக்கு சென்று சனிக்கிழமை நாளில் அல்லது புதன்கிழமை நாளில் வழிபாடு செய்வது சிறப்பும், அதே நேரத்திலே சக்கரத்தாழ்வாரை புதன்கிழமை நாளில் வழிபாடு செய்வதும் சிறப்பான ராஜயோகத்தை தந்துவிடும். அனைவரும் வாழ்க வளமுடன். இந்த காணொளி காணுகின்ற சகோதர சகோதரிகள் லைக் செய்த, சப்ஸ்கிரைப் செய்த, ஷேர் செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய கனிவான பணிவான வணக்கங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.